அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. மதியத்துக்கு சுட சுட சோறு, அப்புறம் இது வந்து கஞ்சி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காலையில் எங்களுக்கு அப்புறமா வச்சுக்கிறோம். வருஷக்குட்டிக்கு வந்து இது முருங்கை பொடி சோறு, அவிச்ச முட்டை, இதுதான் காலையில் உணவு. அதுக்கு இந்த முருங்கை பொடி வந்து நம்ம இயற்கை சந்தையில் கிடைக்கும். முருங்கை பொடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி, இந்த மாதிரி ரைஸ் மிக்ஸு கிடைக்கும். அப்புறம் வந்து சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், அதுக்கப்புறம் கொத்தரக்காய் வத்தல், பூண்டு நல்லா உரிச்சு போட்டு வத்தக்குழம்பு அப்படி நல்லா ருசியாக இருக்கும். கொஞ்சம் விட்டு சாப்பிட்டாலும் நல்லா இவ்வளோ சோறு சாப்பிட்லாம், அம்மாஞ்சோறு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான 3 வத்தல் போட்டு குழம்பு. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு பொரியல் பண்ணிட்டேன். இது என்னன்னா, ஏன் இப்படி கொஞ்சம் கலர் மாறிடுச்சுன்னா தீச்சிட்டேன். அப்பா பேச்சு கேட்காம இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமான்னு சொன்னார் அப்பா. அதான் கம்மியாக வச்சு இப்படி தீச்சிட்டேன். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லா குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்மா பாருங்க, முருகன் கோயிலேருந்து வளையல் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. வளையலும் சூப்பரா இருக்கு. 100 ரூபாய் ஒரு டசன் வந்து 100 ரூபாய். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இங்க பளபளன்னு இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நல்லா இருக்கு. பூஜை குட்டி தான் அம்மா இந்த வளையல் எடுத்து போட்டுக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சாரி மம்மி, தேங்க் யூ. அழகா இருக்கு உங்களுக்கு இந்த சாரி. அப்படியா? மகிழ்ச்சி. ஏற்கனவே கட்டிட்டு இருக்கேன். இது 2வது கிராஜுவேஷன் டேக்கு தான். இது ஃபர்ஸ்ட் வாட்டி கட்டினா, அதோட எடுத்து வச்சுட்டேன். இப்பதான் 2வது வாட்டி கட்டி இருக்கிறேன். எல்லாரும் அம்மாக்கு இந்த சாரி இந்த வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு கண்ணாடி வளையல் போறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். ஆசைதான். கண்ணாடி வளையலோட சேர்த்து தங்க வளையல் வந்து எப்பயுமே போட்டுன்னு இருக்கணும்னு ஆசைதான். என்ன சொல்றது, நம்மளோட ஆசைகள் பெருக பெருக உடம்புல நகை இல்லாம போயிடும் போல இருக்குது. அதனால 2 டைம் வாங்கி வித்தாச்சு வளையல். அட்லீஸ்ட் 3வது டைம் வாங்குறது வந்து நம்ம வந்து கையோட போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இறைவன் அனுக்கிறதால போட்டுக்கலாம். ஆசைப்பட்டாதானே எல்லாமே நடக்கும். அதனால சரின்ட்டு பூஜை குட்டி ஆசைப்பட்டாங்க, அம்மா இந்த வளையல் போட்டுக்கோமான்னு சொல்லிட்டு, அதனால எடுத்து போட்டுட்டேன். இதுக்கு மேட்ச் ஆகுது கொஞ்சம். அது மெரூன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பட்டுக்கும். அப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அம்மா வந்து கேசரி செய்திருக்கேன். கேசரி வீடியோஸ் வந்து நிறைய வாட்டி போடும்போது நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அந்த செல்லா குட்டீஸ்களுக்காக வந்து நான் கேசரி ரெசிபி போட்டிருக்கேன். அது நீங்க வந்து உங்க அளவுகள் படி எவ்வளவு தேவையோ அந்த டம்ளர் அதை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே அளவுல கரெக்டா பண்ணுங்க. சுட சுட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கொஞ்சம் நீங்க ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு டம்ளர் கூடவே கூட நீங்க தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் ஆற வச்சு சாப்பிடும்போது அந்த கெட்டியாகாம இருக்கும். உங்களுக்கு சூப்பரா இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன பட்டு? அவ்வளவுதான். Love you all. Bye. வாழ்க வளத்துடன்.